நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, பிமேட், எஸ்பிஆர்டி, எஸ்ஆர்எஸ் போன்ற எல்லா அட்வான்ஸ்ட் ரேடியேஷன் டெக்னிக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அடாப்டிவ் ரேடியோதெரப்பி, பிராக்கிதெரப்பி, ஆக்டிவ் ப்ரீதிங் கோஆர்டினேட்டர் போன்ற டெக்னிக்ஸும் பயன்படுத்துகிறோம் ரெகுலராக. இடது படமான பிரெஸ்ட் கேன்சரில், மார்பக புற்றுநோயில் நம்ம ரேடியேஷன் டெலிவர் பண்ணும்போது அதுக்கு தொட்டு கீழேயே ஹார்ட் இல்லைன்னா ஹிருதயம் இருக்குது. அதோட டோஸ், ரேடியேஷன் டோஸ் நம்மளால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கம்மி பண்ண முயற்சி பண்ணணும். அதுக்காகவே நம்ம டிஐபிஹெச்ன்ற ஒரு டெக்னிக் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் அதை எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது அதை ரேடியேஷன் டெலிவரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் மெஷின், ஆக்டிவ் ப்ரீதிங் கோஆர்டினேட்டர்ன்ற ஒரு மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. அது யூஸ்வலாக நம்ம லெஃப்ட் சைட் மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களில் நம்ம எந்த அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் அதை ஆடட் ஆன ட்ரீட்மெண்ட் பார்ட்லேயே வந்துட்டு. அதே மாதிரி அடாப்டிவ் ரேடியோதெரப்பி எதுக்குன்னா, இப்போது கழுத்து, வாய் சம்பந்தமான கேன்சர்ஸில் நம்ம ரேடியேஷன் டெலிவர் பண்ணும்போது ஒரு சில டைம் அவங்களால சாப்பிட முடியாததுனால வெயிட் இறங்கலாம். அதே மாதிரி கட்டி சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூரிங் ட்ரீட்மெண்ட் ரேடியேஷனோட எஃபெக்ட்னால உள்ளே இருக்கிற கட்டி சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம முதல் நாள் பிளான் பண்ண ரேடியேஷன் பிளானே அப்படியே தொடர்ந்து போனோம்னா நம்ம நினச்ச டோஸு, நினச்ச பிளான் அந்த டியூமர் சுருங்கிற டைம்லேயும் வெயிட் இறங்கினதுக்கப்புறமும் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால நடுவில் நம்ம ஒரு ரிப்பீட் பிளானிங், அதுக்காக தான் நம்ம அடாப்டிவ் பிளானிங் சொல்லுவோம். அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டைமில் அவங்களோட வடிவம், அவங்களோட டியூமரோட சைஸ், அதை பொறுத்து நம்ம அடாப்டிவ் பிளானிங் பண்ணுறோம். அது கழுத்து பகுதிக்கு இருக்கலாம், இல்லைன்னா கீழ்வயிறில் நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அடாப்டிவ் ரேடியோதெரப்பி தேவைப்படலாம். அதே மாதிரி பிராக்கிதெரப்பின்னு இருக்கிறது இன்டர்னல் ரேடியேஷன். அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அடிஷ்னல் பூஸ்ட் டோஸ் கொடுக்கறதுக்காக இன்டர்னல் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம